ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத், சாப்டர் 6 ட்ரிகனோமெட்ரி, எக்ஸசைஸ் 6.1ல கொஸ்டின் நம்பர் 8. நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் அண்ட் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என். ஸோ இது ரெண்டையும் கொடுத்துட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? m square plus n square times of cos square beta is equal to n square. நம்ம இங்கே டைரெக்டாக எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ கொடுத்துருக்கிற m அண்ட் என்னோட வேல்யூவை இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். LHS எடுத்துக்கலாம். m square plus n square then cos square beta. m அண்ட் n வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணலாம். m ஓட வேல்யூ cos alpha divided by cos beta then square. என்னோட வேல்யூ cos alpha divided by sin beta then square multiplied by cos square beta. நமக்கு ஸ்கொயர் இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணலாமா? அப்போ cos square alpha divided by cos square beta plus cos square alpha divided by sin square beta multiplied by cos square beta. நமக்கு இங்கே ரெண்டுலேயுமே cos square alpha காமனாக இருக்கா? அப்போ வெளியே எடுத்துடலாம். cos square alpha then 1 divided by cos square beta plus 1 divided by sin square beta multiplied by cos square beta. இங்கே நமக்கு காமன் டினாமினேட்டர் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்துடலாமா? ஸோ cos square beta sin square beta. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். cos square alpha then cross multiply பண்ணுறப்ப sin square beta plus cos square beta divided by cos square beta times sin square beta is multiplied by cos square beta. இங்கே நமக்கு sin square theta plus cos square theta கான்செப்டா? அப்போ இதனோட வேல்யூ ஜஸ்ட் 1 மட்டும்தான் வரும். தென் cos square beta நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ cos square alpha times of 1 divided by sin square beta then இதனோட வேல்யூ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1 மட்டும்தான் இருக்கும். இப்போ ஃபைனல் வேல்யூ cos square alpha divided by sin square beta. நமக்கு ஆல்ரெடி என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos alpha divided by sin beta. இப்போ cos square alpha divided by sin squared beta அப்படிங்கிறப்ப n கான்செப்ட் மூவ் பண்ணலாமா? அப்போ n ஸ்கொயர். ஸோ நமக்கு ரைட் சைடு மேட்ச் ஆயிடுச்சா? LHS equal to RHS. Hence proved. Second question. நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? If cot theta plus tan theta is equal to x and secant theta minus cos theta is equal to y, then prove that x square y whole to the power of 2 by 3 minus xy square whole to the power of 2 by 3 is equal to 1. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு எழுதிக்கலாம். cot theta plus tan theta is equal to x. Then secant theta minus cos theta is equal to y. இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன ஜஸ்டிஃபை பண்ணணும்? x square y whole to the power of 2 by 3 minus xy square
whole to the power of 2 by 3 is equal to 1 அப்படின்ட்டு நமக்கு ப்ரூவ் பண்ணும். பட் இங்கே காட், டேன் இங்கே வெறும் எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும்தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்ம சைன் காசாக மாற்றிடலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? காட் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா. நம்ம எப்பயும் போல் சைன் அண்ட் காசாக மாற்றிடலாம். காட் அப்படிங்கிறது காஸ் பை சைன். அப்போ காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா ப்ளஸ் டேன் அப்படிங்கிறப்ப சைன் பை காசா சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. ஸோ எப்பயும் போல் காமன் டினாமினேட்டர். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷனா? ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா காஸ் டீட்டா. இதனோட வேல்யூ 1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை சைன் டீட்டா காஸ் டீட்டா. இப்போ y எடுத்துக்கலாம். y is equal to secant theta minus cos theta. secant அப்படிங்கிறப்ப 1 by cos. ஸோ 1 divided by cos theta minus cos theta. எப்பயும் போல காமன் டினாமினேட்டர். அப்போ 1 minus cos square theta divided by cos theta. 1 minus cos squareக்கு பதிலாக நம்ம sin square ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஈக்குவல் டு sin square theta divided by cos theta. இப்போ x and y சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்னது? x square y whole to the power of 2 by 3 minus xy square whole to the power of 2 by 3 is equal to 1. இது வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். எப்பயும் போல் லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாமா? இப்போ LHS is equal to x square y whole to the power of 2 by 3 minus xy square whole to the power of 2 by 3. இப்போ x and yக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை, அதாவது சிம்பிளிஃபை பண்ண வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 1 by sin theta cos theta. இப்போ x ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 1 divided by sin ஸ்கொயர் cos ஸ்கொயர்டா? இப்போ sin ஸ்கொயர் theta தென் cos ஸ்கொயர் theta. வெறும் y மட்டும்தான் இருக்குது. yயோட வேல்யூ sin ஸ்கொயர் theta by cos theta. தென் ஹோல் டு த பவர் ஆஃப் 2 by 3 மைனஸ் இங்கே வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறப்ப 1 டிவைடட் பை சைன் டீட்டா தென் காஸ் டீட்டா. ஒய் ஸ்கொயர், ஒய்யோட வேல்யூ சைன் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் டீட்டா. அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணுறப்ப சைன் பவர் 4 டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டாவா? தென் ஹோல் டு த பவர் ஆஃப் 2 by 3. நமக்கு காமன் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே சைன் டீட்டா இருக்குது, பவர் 4 அப்படிங்கிறப்ப 3 மாற்றிக்கலாமா? இப்போ நமக்கு இன்சைட் என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் தென் இங்கே காஸ். அப்போ 1 டிவைடட் பை காஸ் பவர் 3 டீட்டா தென் ஹோல் டு த பவர் ஆஃப் 2 by 3 மைனஸ் sin power 3 theta divided by இங்கே cos theta cos square. அப்போ cos power 3 then 2 by 3. இப்போ நம்ம பவரை இண்டிவிஜுவல் டேமுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு செப்பரேட்டாக மூவ் பண்ணிக்கலாம். 1 divided by cos power 3 theta then 2 by 3. இங்கே 3 and 3 கேன்சல் ஆயிருமா? மைனஸ் sin power 3 theta whole to the power of 2 by 3 divided by cos power 3 theta whole to the power of 2 by 3. இங்கேயும் நமக்கு 3 and 3 கேன்சல் ஆயிரும். அப்போ பவர் 2 மட்டும் இருக்குமா?
So 1 divided by cos square theta minus sin square theta divided by cos square theta. நமக்கு 2 டேர்ம்லையுமே காமன் டினாமினேட்டர் இருக்குது. ஸோ அப்போ காமனாக வெளியே எடுத்துடலாம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நமக்கு ஐடென்டிட்டி என்னது காஸ் ஸ்கொயர் தீட்டாவா? அப்போ ரீப்ளேஸ் பண்ணலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா தென் டினாமினேட்டரில் சேம் தான் காஸ் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு ரெண்டுமே சேமாக இருக்கிறப்ப கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ஃபைனல் வேல்யூ 1. ஸோ RHS கிடச்சிருச்சா? Hence proved. Thank you.